Hi, hello everyone. Welcome back to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி என்னன்னா சிம்பிளா செய்யக்கூடிய வெஜ் மோமோஸ் தாங்க. வாங்க எப்படி பண்ணலாம்னு வீடியோக்குள்ள போய் பாப்போம். இப்போ வெஜ் மோமோஸ் செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டஃபிங் செஞ்சுக்கலாங்க. அதுக்கு ஒரு panல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. அப்ராக்ஸிமேட்டா ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இதுல கிரேட்டட் ஜிஞ்சர் அண்ட் garlic நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துர்க்கேங்க. ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பக்கம் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு கேரட் எடுத்து துருவி வச்சிருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது பாதி வெந்த உடனே இது கூட நம்ம 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்திக்கிறோம். பச்சை பட்டாணி பிடிக்கலைன்னா நீங்கள் முட்டைக்கோஸ் மூடி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுவும் பாதி வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அதை வதக்குங்க. இப்போ கேரட்டும் பச்சை பட்டாணியும் 3/4 பதம் அளவுக்கு வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் மோமோஸ் செய்கிறதுக்காக மாவு பிணைஞ்சிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துருக்கேங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து மேலே தடவிக்கோங்க, காயாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இதிலிருந்து சின்ன பால் சைஸ் அளவுக்கு எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இப்போ இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். சின்ன இந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சா போதுங்க. இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இது கூட நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்ஸை ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபில் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி அழகாக வந்திருக்குன்ட்டு. இதை நாம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. ஸ்டீம் பண்ண போகிறோம், ஆவியில் வேக வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரம் எடுத்து நம்ம செஞ்சு வச்ச அந்த மோமோஸை அது மேலே வைக்க போகிறோம். வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோங்க. பாருங்கள், ஆவியில் நல்லா வெந்து ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சாஃப்டான வெஜ் மோமோஸ் ரெடி. இதை மோமோஸ் சட்னி கூட நம்ம டிப் பண்ணி சாப்பிட்றோம். மோமோஸ் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.